வால் வாச்சர்ஸ் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் பிரம்மா மற்றும் சர்ஜுன் இயக்கத்தில் கதிர், ஐஸ்வர்யா ராஜேஷ், லால், சரவணன், மஞ்சிமா மோகன், கயல், கௌரி, சம்யுக்தா, மோனிஷா, அபிராமி இவங்கெல்லாம் நடித்து வெளியான நெடும் தொடர் தான் சுழல் 2. இதோட ரிவ்யூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஃபேமஸான லாயரும் சமூக ஆர்வலருமான லால் அவரோட கடற்கரை வீட்டில் சுட்டு கொலை செய்யப்படுறாரு. இந்த கொலை வழக்கோட முதன்மை அதிகாரியாக வர கதிரும் காவல் நிலைய ஆய்வாளர் சரவணனும் சேர்ந்து தான் இந்த விசாரணையை தொடங்குவாங்க. அப்போது லால் கொலை செய்யப்பட்ட வீட்டில் ஒரு தாழ்பால் போடப்பட்ட மர அலமாரிக்குள்ளே வந்து கௌரி கிஷன் இருப்பாங்க. அவர் கைது செய்து விசாரிக்கும்போது அவங்ககிட்டேருந்து எந்த தகவலும் பெற முடியல. அதுபோக அவர் எப்படி கொலை செஞ்சுட்டு அலமாரிக்குள்ளே போயிட்டு வெளியே தாள் போட முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு இந்த போலீஸ் ரொம்பவே குழப்பமடைகிறாங்க இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு. அப்போ மாவட்டத்தோட வெவ்வேறு பகுதியிலேருந்து 7 இளம் பெண்கள் நான் தான் லாலை கொலை செஞ்சேன்னு சொல்லிட்டு சரணடைவாங்க. அவங்க சொல்கிற எப்படி கொலை செஞ்சங்கிற விதத்தை ஒரே மாதிரி சொல்லியிருந்தாலும் அவங்ககிட்டேருந்து எந்த தகவலும் பெற முடியல. அது போக அந்த 7 பெண்களுக்கு இடையே எந்த தொடர்பும் இல்லை. அவங்ககிட்டேருந்து மேலும் எந்த தகவலும் வாங்க முடியலை. இதனால் போலீஸ்க்கு பெரிய தலைவலியாக இருக்குது. இந்த கொலைக்கான உண்மையான பின்னணி என்ன மற்றும் கொலையாளி யார் அப்படிங்கிற கண்டுபிடிக்கிற முயற்சியில் ரொம்ப தீவிரம் காட்டுவார் கதிர். அதை எப்படி கண்டுபிடிக்கிறார் என்பதை சுவாரஸ்யமாகவும் பிரம்மாண்டமாகவும் சொல்கிறதே இந்த சுழல் 2 படத்தோட கதை. சுழல் 2 முதல் பாகத்தோட தொடர்ச்சியாக சொல்லியிருந்தாலும் வித்தியாசமான கதைக்களத்தோடு அதே சமயத்தில் உலகளாவிய பிரச்சனைகளை மையமாக வச்சு கொண்டு போயிருப்பாங்க. சுவாரஸ்யமான திரைக்கதையும் மற்றும் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளின் மூலயமா இந்த தொடர் 8 எபிசோடுகளை தொய்வின்றி நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க புஷ்கர் மற்றும் காயத்ரி குழுவினர். முதல் பாகத்தில் தன்னை பாலியல் வன்கொடுமை செஞ்ச தனது சித்தப்பாவை கொலை செய்யும் ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த பாகத்தில் சிறை தண்டனையை அனுபவிச்சுட்ருப்பாங்க. சிறையில் இருந்தவாறே அவரோட கதாபாத்திரத்தை கதையோடு பயணிக்க வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இன்ஸ்பெக்டராக வர சரவணன், அதுக்கப்புறம் கொலை செய்யப்பட்ட வழக்கறிஞர் லால், அதுக்கப்புறம் லாலின் மகன், மனைவி, ஓட்டுநர், அதுக்கப்புறம் வழக்கில் சரணடைகிற 8 இளம் பெண்கள், சிறைச்சாலையில் இருக்கும் சரோஜா, இவங்க எல்லாருமே கதாபாத்திரத்தில் நல்லாவே நடிச்சிருப்பாங்க. திரைக்கதைக்கு உயிரோட்டம் கொடுக்குற மாதிரி பயணிச்சிருப்பாங்க. இந்த சுழல் 2வோட கதை மற்றும் திரைக்கதை பல திருப்பங்களோட பயணித்தாலும் இதில் பேசப்பட்ட சமூக பிரச்சனை பார்வையாளர்கள் மனதில் ரொம்ப அழுத்தமாக பதிய வைக்கிற மாதிரி குறிப்பாக கதாபாத்திரங்களோட வடிவமைப்புகள் மிகப்பெரிய பலமாக இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு. ஒளிப்பதிவாளர் ஆப்ரஹாம் ஜோசப் தயாரிப்பாளர் செய்த செலவுகளை திரையில் மிகப்பெரிய அளவில் காமிச்சிருப்பார். தொடரில் பெரும்பாலான காட்சியில் பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்திருக்கும். உண்மையான திருவிழாவா இல்லை படப்பிடிப்புக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட திருவிழாவாங்கிறத கண்டுபிடிக்காத மாதிரி பயங்கரமாக எடுத்திருப்பாங்க. அனைத்து காட்சியும் இதில் படத்தில் வர எல்லா காட்சியும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டம் காமிச்சிருப்பாங்க. அதுபோக படத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக சீனில் சத்தம் அதிகமாக கேட்டிருக்கோம். அப்போவே தெரிஞ்சிருக்கும் நம்ம இசை யாருன்னு பார்த்திங்கன்னா சாம் சிஎஸ் தான். அரக்கனா காளிகள் வேட்டையாடும் போது பார்த்திங்கன்னா சத்தம் வரணும், அதுக்காக இவ்வளோ சத்தம் இல்லை. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி சத்தம் நிறையா வந்திருக்கும். பாடலில் எந்த வித குறையும் சொல்ல முடியாது. ஆனால் இசையமைப்பாளர் சாம் இசையின் போது அதிகமாக சத்தத்தை வச்சுருப்பார் நிறையா சீனில். அதுவும் ஒரே மாதிரி இருந்திருக்கும். இது முதல் பாகத்தோட தொடர்ச்சியாக இருக்கணும், கதைக்களத்தில் முதல் பாகத்தோட கருப்பொருள் இருக்கணும்னு சொல்லிட்டு முதல் பாகத்தோட சாயமே இல்லாமல் அதே சமயத்தில் பலவிதமான கதாபாத்திரங்கள் மற்றும் திருப்பங்களோட பயணிக்கிற தொடரை பார்வையாளருக்கு பார்க்கும்போது எந்தவித குழப்பமும் இல்லாமல் புரியணும்னு சொல்லிட்டு பல சவால்களோடு பணியாற்றியிருக்காரு படத்தொகுப்பாளர் ரிச்சர்ட் கெவின். அதுபோக பிரம்மா மற்றும் சர்ஜின் டைரக்டர்ஸ் 2 பேருமே அவங்களுக்குன்னு தனியாக ஒரு பாணி வச்சுருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் புஷ்கர் மற்றும் காயத்ரி ஆகியோரோடது வழியில் பயணித்து அனைத்து தரப்பினரும் பார்க்கக்கூடிய விதத்தில் நேர்மையாக இந்த படைப்பை கொடுத்துருப்பாங்க. மொத்தத்தில் சுழல் 2 பார்வையாளர்களுக்கு சூப்பர்னு சொல்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா 5க்கு 4 தரலான் இருக்கேன். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ரிவ்யூவையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.